இங்கே இந்த பொண்ணு ஸ்கூலில் உட்காந்துருக்கும் போது அவங்க மிஸ் அந்த பொண்ணை கூப்பிட்டு மார்க் ஷீட்டை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான்னு எல்லாருமே சேர்ந்து கை தட்டுறாங்க. போகும்போது இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருது, அதை மறைச்சிக்கிட்டே போய் உட்காடுறா. கொஞ்ச நேரத்தில் பிடி சாரும் ஒரு பொண்ணு வந்துட்டு ரிபப்ளிக் டேக்கு ஹேண்ட்பால் டோர்னமெண்ட் வச்சிருக்கோம், யாருக்கெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஈவினிங் கிரவுண்டுக்கு வாங்கன்னு சொன்னோன்னே அந்த பிடி சார் கூட வந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. ஈவினிங் இவளும் கிரவுண்டுக்கு போயிட்டு எல்லாரு கூடயும் கலந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணுகிட்ட பாலை கொடுத்துட்டு ஓடி வர சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தடவை மாட்டிக்கிறா. பிடி சார் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் படிக்கிற வழியை பாருன்னும் போது, சார் நான் கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உடனே அவர் சொல்கிறாரு, உனக்கு ஓடி வரதான் தெரியல, உனக்கு கோல் கீப்பராக போடுறோம், டெய்லி ஈவினிங் வந்துருன்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு இருக்க சின்ன கிராமன்றதுனால எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்காது. ஒரு பையன்கிட்ட ஃபோனை வாங்கிட்டு ஃபேஸ்புக்கில் போய் பார்க்குறா. அவங்க ஊரில் இருக்க ஒரு பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கா. அது கீழே போய் வெரி நைஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க அம்மா இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை தச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா வந்தாரு. ஊருக்குள்ள ஒரு பொண்ணு ஜீன்ஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. ஒரே அசிங்கமாக போச்சு. இது கீழே கமெண்ட்ல ஒரு பொண்ணு வேற வெரி நைஸ்ன்னு போட்டிருக்கா. அவெல்லாம் யாருன்னே தெரியலன்னு உடனே நல்ல வேலை நம்ம ஃபேக் ஐடியில் போட்டோன்னு சொல்லி இந்த பொண்ணு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரெகுலராக ட்ரைனிங் போறா. ஒரு நாள் ட்ரைனிங்கில் வாந்தி எடுத்துடுறா. சார் பக்கத்தில் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னா, நீங்கள் எனக்கு ரெகுலராக கொடுங்க, ஈவினிங்லாம் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், பசங்களுக்குலாம் கொடுக்குறாங்கல்லும் போது பசங்க பிடி சாருக்கு அதிக சம்பளம் தராங்க, எனக்கு கம்மியாக தானே தராங்க, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த பையன்கிட்ட ஃபோனை வாங்கிட்டு எப்படி ட்ரைனிங் பண்ணணும்னு யூடியூப்ல பார்த்துடுறான். வீட்டில் நைட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா. காலைல எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாவே அந்த பொண்ணுக்கு பால் வாங்கி தராங்க. கிளாஸில் அவங்க மிஸ் சாக் பிஷால எல்லாரும் குறி வச்சு அடிக்கிறத பார்த்து அவங்க மிஸ்ஸை மட்டும் கூப்பிட்டு போய் நீங்கள் போடுங்க மேடம் நான் பிடிக்கிறேன்னு சொல்லி பாலை கொடுத்துட்றா. அவங்க போடுறாங்க, அப்போ கூட ஒன்றும் பிடிக்க மாட்டா. ரிஃப்ளெக்ஸே இல்லைன்னு அவங்க சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. அது என்னன்னு சொல்லி யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ட்ரைனிங் எடுக்கிறா. டீம் செலக்ஷன் டே அன்னைக்கு இந்த பொண்ணு நிற்க வச்சு பாலை போடுறாங்க. எல்லாரையும் நினச்சி பார்த்துட்டு எப்படியாவது நம்ம பிடிச்சதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் ஒன்றை கூட பிடிக்க மாட்டா. சாரும் அசிங்கப்படுத்தி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சில பேருக்கு வராது, உனக்கு சுட்டு போட்டாலும் வராது, நீ வீட்டுக்கு போனோன்னா இந்த பொண்ணு பாவம் அழுதுகிட்டே போயிடுறா. இந்த பொண்ணு சோகத்திலே இருக்கா. ரிபப்ளிக் டே அன்னைக்கு அவங்க பிடி சார் இந்த பொண்ணை கூப்பிட்டு விடுறாரு. ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ ஜாயின் பண்ண முடியுமா, ஆனால் எக்ஸ்ட்ரா ஆளாக தான் எடுத்துப்பேன், டீ கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், பால் எடுத்து போடணும் போது, சார் நான் எந்த வேலைனாலும் பண்ணுறேன் சார்னு உடனே, இது ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சின்ன டீம் தானம்மா, இதில் சேர்றதுக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு கேட்குறாரு. இந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் நிற்கிறா. அந்த சாரோ ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இதை போட்டுக்கிட்டு சீக்கிரம் கிரவுண்டுக்கு வந்துடுன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடியில் பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. அந்த சாருக்கு தெரியாதுல்ல, இந்த சின்ன கிராமத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடணுன்னா ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டா தான் முடியும்னு. அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமாக பெருமையாக நடந்து வரா.